ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். பிரகாஷ் என்பவர் விளையாடு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு திரும்பி வராரு. ஏர்போர்ட் வந்துட்டு டாக்ஸி டிரைவரிடம் தனது கிராமத்துக்கு போகுமாறு அவர் சொல்றாரு. அவரும் சரிங்க அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க. இப்ப 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டி, ஒரு நிமிஷம் இருக்கு சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வெளில போறாரு. ஆனா பிரகாஷ் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வந்து பாக்குறாரு, ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு பக்கத்துல 2 பேரும் யாரும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு அவருடைய அப்பாவோட ஞாபகம் வருது. இப்ப கொஞ்சம் உத்து பாக்குறான், உண்மையிலேயே அது அவங்க அப்பா அம்மா தான். பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். இப்ப பக்கத்துல போய் பாக்குறான், அவங்க அப்பா அம்மா தான். இப்ப இதுக்கு பிறகு என்ன நடந்தது, அவன் இவ்வளவு வசதியா இருந்தோம் ஏன் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோல பாப்போம். ஒரு ஊர்ல மகேந்திர சிங் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய மனைவி தாரா, அவருடைய மகன் பிரகாஷ் அப்படின்னு அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க குடும்பம் ஏழ்மையான பிடியில சிக்கி இருக்கு. பிரகாஷ் சின்ன வயசுல இருந்து வறுமையோட வளர்றான். அதனால வீட்டோட வறுமை புரிஞ்சுக்கிட்டு அவன் நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு சும்மா இல்லாம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஆனாலும் அவன் மனசுல இந்த வறுமையை எப்படி போக்குறது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருப்பான். இப்ப அவன் வளர்ந்து கல்லூரிலாம் முடிக்கிறான். இப்ப அவங்க அப்பா அம்மா, ஏப்பா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க, ஏன்னா எங்களுக்கு துணைக்கு ஆளு வேணும், நாங்களும் பேரம்பத்தி எல்லாம் பார்த்துட்டு போய் சேர வேண்டாமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப பிரகாஷும் சரிமா அப்படின்னு சம்மதிக்கிறான். இப்ப ரஜிதா என்ற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணமும் முடிக்கிறாங்க. இப்ப பிரகாஷுக்கு குடும்ப பொறுப்பு அதிகமா இருக்கு. இப்பதான் அவன் யோசிக்கிறான், நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறணும்னா இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு யோசிக்கிறான். இப்ப அவன் மீது பொறுப்பு அதிகமா வரத அவன் உணர்றான். நான் வேலை தேடி நகரத்துக்கு போறான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவனுடைய பெற்றோர்களும் அவனுடைய மனைவியும் சம்மதிக்கிறாங்க. இப்ப அவன் நகரத்துக்கு போயிட்டு ஒரு 6 மாசம் வேலை செய்யறான். 6 மாசம் வேலை செஞ்ச பிறகு அவனுடைய அப்பா அம்மா அவனுடைய மனைவியும், நீங்க நகரத்துக்கு வாங்க, நம்ம இங்கே வந்து எல்லாரும் வாழலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அவனோட பேச்சு கேட்டு இப்ப எல்லாருமே நகரத்துக்கு போய் தங்குறாங்க. இப்படி நாட்கள் ஓடுது. ஆனாலும் அவன் வேலை செய்யறது அவனுக்கும் அவனுடைய குடும்ப செலவுக்கும் தான் சரியா இருக்கு. இப்ப எந்த ஒரு மிச்சமும் இல்லையே அப்படின்னு பெற்றோர்களும் அவனுடைய மனைவியும், நம்ம ஏதாவது வீடு கட்டணும், பணம் கொஞ்சம் சேமிக்கணும், அதனால நம்ம இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, நீ வெளிநாட்டுக்கு செல்றியா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு போனா அதிகமா சம்பாதிக்கலாம், அதனால போயிட்டு வந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்றான். அவனும் சரி அப்படின்னு வெளிநாட்டுக்கு புறப்படுறான். வெளிநாட்டு போன பிறகு நல்ல ஒரு நிறுவனத்துல வேலையும் கிடைக்குது, அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது. அவருடைய பெற்றோர்களுக்கு வங்கி கணக்கு கிடையாது. இப்ப அவனுடைய சம்பளத்தை எல்லாமே அவனுடைய மனைவி ரஜிதாவுக்கு அனுப்புறான். அங்கிருந்து தொலைபேசியில் அடிக்கடி பேசும்போது எப்பயாவது ஒரு முறை பிரகாஷோட பெற்றோர்கள்ட்ட போன் கொடுப்பா. ஆனா காலம் கிடக்க அவனுடைய பெற்றோர்கள்ட்ட போன் கொடுக்கறதே இல்ல. ஒரு கட்டத்துல அவனுடைய மகன் பிரகாஷ்ட அவங்க பேச முடியாம போகுது. அவங்களுக்கு நல்ல பணம் வருது, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்ப பிரகாஷுக்கு சம்பள உயரும் பதவி உயரும் கிடைக்குது. இப்ப பிரகாஷும் அவனுடைய போன் நம்பரை மாத்துறான். இப்ப இப்படியே போயிட்டு இருக்கு. ரஜிதாவோட அம்மாவுடைய உடல்நிலை சரியில்லாததால அவங்க ஒரு நாள் ரஜிதாவோட வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம உடல்நிலை சரியில்லை. அப்ப ரஜிதாவும் பிரகாஷோட பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க, அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால அம்மாவும் தம்பியும் வந்திருக்காங்க அப்படின்னும் அவ சொல்றா. இங்க சில நாட்கள் தங்கி இருந்து அவங்க போவாங்க அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டு அவங்களும் சம்மதிக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுல 2 பெட்ரூம் ஒரு ஹால் தான் இருக்கு, அதுவும் சின்ன சின்ன பெட்ரூம். இப்ப தாராவிடம் போயிட்டு அவங்க அத்தையிட்ட போயிட்டு, நீங்க ஹால்ல படுத்துங்க, பெட்ரூம்ல தனது அம்மாவும் தம்பி படுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தாராவோ, எனக்கு முதுவலி அதிகமா இருக்கு, என்னால ஹால்ல படுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரஜிதாவோ, இன்னும் சில நாட்கள் மட்டும் தான் இங்க தங்கி இருப்பாங்க, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹால்ல படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. மகேந்திர சிங்கும் தாராவும் சரி அப்படின்னு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹால்ல படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே சரி கொஞ்ச நாள் தானே அப்படின்னு அவங்க ஒப்புக்கொள்றாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு மோசமான ஒரு விளைவு ஏற்படுறது அவங்களுக்கு புரியல. கொஞ்சம் கொஞ்சமா ரஜிதாவோட நடவடிக்கை மொத்தமா மாறிட்டே வருது. எப்ப பிரகாஷ் போன் பண்ணாலும் ரஜிதா மட்டும் தான் பேசுவா. அப்ப பிரகாஷும் தனது அப்பா அம்மா எங்கன்னு கேட்பான். ஆனா அவளோ ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதோ சாக்கு போக சொல்லி தவிர்த்துறா. ஆனா நாட்கள் செல்ல நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. இவங்களுக்கு சரியா உணவு கொடுக்கறது இல்ல, சரியா பாக்குறது இல்ல, இவங்கள்ட்ட எதுவும் சரியா பேசுறது இல்ல அப்படின்னு இவங்களை தனிமைப்படுத்துறா. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல பிரகாஷோட அம்மா அப்பா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்ப அவங்க வெளில வந்து தனிமையா பேசிக்கிறாங்க. இப்படி நிலைமை மாறிச்சு. ஒருவேளை சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டா. எப்பதான் நம்ம மகன் பிரகாஷ் வருவானோ அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்ப அவனுடைய மகன்கிட்ட நீண்ட காலமா பேச முடியல, என்ன காரணம்னு அவங்க ரொம்ப மனம் வருந்துறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகன்கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரஜிதாவிடம் போயிட்டு சொல்றாங்க, ரஜிதா பிரகாஷிடம் நாங்க பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரகாஷ் பிஸியா இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை புறக்கணிச்சுட்டு அவ போயிடுறா. இப்போது அவங்கள ஹால்ல கூட படுக்க விடல, வரண்டாவில தான் படுக்க வைக்கிறாங்க. 2 பேரும் வெளியில வரண்டாவில படுத்துக்கிறாங்க. மனவலியால தத்தளிச்சிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு மோசமான விளைவுகள் அவங்க ஏற்படுது. மகேந்திராவில தாக்கு பிடிக்க முடியாம பிரகாஷோட நண்பர்கிட்ட அவங்க அப்பா போறாரு. சந்திக்கிறாரு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். நாங்க நல்லா இருக்கிறோம், எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும், இப்ப பிரகாஷுக்கு போன் பண்ணி எனக்கு கொடு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவர் பையில ஒரு சின்ன நோட்டு இருக்கு, அந்த நோட் எடுத்து காமிக்கிறாரு. பிரகாஷோட போன் நம்பரை ஒருத்தர் தராரு. இப்ப அவரும் அந்த போன்ல டயல் பண்ணி பாக்குறாரு. அந்த போன்ல டயல் பண்ணி அடிக்கிறாரு. ஆனாலும் போன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. இப்ப ஐயா போன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது, என்ன பிரச்சனை தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவரும்
சோகமா அங்கிருந்து வெளியே வராரு. இப்ப தாராவும் வீட்டுக்கு வெளியில அமர்ந்திருக்காங்க. இப்ப திரும்பவும் போயிட்டு மருமகள் தான், நான் பிரகாஷ்ட பேசணும், தயவு செய்து டயல் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு முறை மட்டும் போன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரஜிதாவோ அவங்க மதிக்காம போயிடுறா. அதுக்கு தாராவோ, தயவு செய்து நான் என் மகனிடம் ஒரு முறை நான் பேசணும், இங்க நடக்கிறது நான் எதுவும் சொல்லல, தயவு செய்து போன் பண்ணி கொடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, கெஞ்சுறாங்க. ரஜிதாவோட மனமும் எதங்கல. இப்ப அவங்களால எதுவும் செய்ய முடியல. இப்ப ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வீட்டை விட்டு வெளில வந்து இப்ப என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு எதுவுமே புரியல. அவங்க அதிர்ச்சி அடைஞ்சு ஒரு கோயில் அடையறாங்க. ஆனா அவங்களோட மனசுல தன்னுடைய மகனோட தோற்றம் அவங்க மனசுல அப்படியே இருக்கு. ஒரு காலத்துல நம்மளை தேடி எப்படிதான் வருவான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு நாள் ரஜிதாவிடம் பிரகாஷ் போன் பண்றான். அவன் போன் பண்ணி தனது அப்பா அம்மா எங்க, தனது அப்பா அம்மாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனா ரஜிதாவோ அதிர்ச்சி அடைஞ்சாலும் அவன் இப்படி சொல்றா, இல்ல அவங்க கிராமத்துக்கு போயிருக்காங்க, அங்கேயே வசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அமைதியா வாழ விரும்புறாங்க அப்படின்னு அவன் சொல்றா. அவனும் சரின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். இப்ப காலசக்கரம் இப்படியே சொல்லுது. இப்ப பிரகாஷும் ஒரு நாள் ஊருக்கு வரான். பிரகாஷ் போயிட்டு 10 வருஷம் ஆகுது. இப்ப அவன் முதல் முறையா இந்தியாவுக்கு திரும்பி வரான். கோட் சூட் பூட்ஸோட பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கான். அவன் ஏர்போர்ட்ல வெளில வரான். ஆனா அவன் இந்தியாவுக்கு வர்றது யாருக்குமே தெரியாது. அவன்கிட்ட பணம் நிறைய இருக்கு. இப்ப நகரத்திலே ஒரு வீடு வாங்கி கட்டலாம் அப்படின்னு ஒரு கனவோட வரான். இப்ப அம்மா அப்பா கஷ்டப்பட்டதையும் அவனுடைய வாழ்க்கையை நினைச்சு பாக்குறான். அம்மா அப்பாவை ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்க போறதையும் எண்ணி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அப்படி யோசிச்சுட்டு ஒரு காரை அழைக்கிறான். அட்ரஸ் கொடுத்து இப்போ ஒன்னு சொல்றான். அவரும் அமைதியா நகரத்தை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப டிரைவரும், ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில எங்கே போறாரு. சரின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து உட்காந்து வெளில பாத்துட்டு இருக்காரு பிரகாஷ். ஏன்னா அவரு நாட்டை விட்டு வெளியேறி 10 வருஷம் ஆகுது. ஏன்னா வெளிநாடு ஒரே அமைதியா இருக்கும், இவ்வளவு சுதந்திரமான ஒரு நாடு நம்ம இந்தியா அப்படின்னு அவர் மனதில் ஏதோ யோசிச்சுட்டு அவர் உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் அவருடைய கண்ணு அங்க ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயில்ல முன்னாடி 2 பேரும் உட்காந்துட்டு பிச்சை எடுத்து இருக்காங்க. அவங்கள பாக்குறாரு. அவங்கள பார்த்ததும் பிரகாஷுக்கு அப்பா அம்மாவுடைய ஞாபகம் வருது. சரி நேரம் கவனமா கவனிக்கிறாரு. ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய் அவர் காரை விட்டு இறங்குறாரு. அவருடைய ஆச்சரியத்துக்கு எல்லையில தனது பெற்றோரை பார்த்ததுல மகிழ்ச்சி அடைகிறாரு. அவங்க அதிர்ந்து போறாங்க. ஏன்னா பிரகாஷ் பார்க்கறதுக்கு கோட் சூட் அணிஞ்சு ரொம்ப புச்சல்தனமா அழகா இருக்காரு. அவரை பார்த்த பிறகு அவருடைய பெற்றோர்களுக்கு அடையாளமே தெரியல. ஏன்னா 10 வருஷத்துல முற்றிலும் மாறி போய் உருவமே மாறி போய் அடையாளமே தெரியாத அளவுக்கு அவர் இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த உருவம் மட்டும் தான் அவங்களுடைய மனசுல இருக்கு. அப்ப பிரகாஷோ அந்த அம்மாவை பக்கத்துல கூப்பிட்டு அம்மா அப்படின்னு அழைக்கிறான். பின்னர் தான் அவங்க வந்து உணர்றாங்க தனது மகன் அப்படின்னு, தனது ஒரே மகன் தான் இவன் அப்படின்னு உணர்ந்த பிறகு ஆனந்த கண்ணீர் வர்றாங்க. அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. அவங்களை கட்டி பிடிச்சிட்டே அம்மா என்னமா நடந்தது அப்படின்னு அவன் கேட்கறான். இங்க என்னமா பண்றீங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அவங்களும் அனைத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டதும் அவனோட ரத்தம் கொதிக்குது. அவன் கோபத்தோட உடனடியா அவங்களை அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து பெற்றோரோட புறப்படுறான். ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கிறான். தங்க வச்சுட்டு நேரா அவனோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு கதவை தட்டுறான். இப்ப ரஜிதாவோ கதவை ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி பார்த்த பிறகு பயங்கர அதிர்ச்சி. நீங்க எப்படிங்க அப்படின்னு அதிர்ச்சி அஞ்சு கேக்குறா. அவ ஒரு நிமிஷம் சுதாரிச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்றா. அவ தடுமாறத பார்த்து, ஏன் நான் வந்ததும் இவ்வளவு கவலைப்படுறீங்க, நான் வரது உனக்கு பிடிக்கலையா, நான் வர வேண்டாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ரஜிதாவோ, ஐயோ அப்படிலாம் இல்ல அப்படின்னு ஏதோ கிண்டலா பேசி அவனை உள்ளே அழைக்கிறா. உள்ள வந்த பிறகு எல்லாத்தையும் பாக்குறான். நடந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிறான். ரஜிதாவிட சென்று தனது அப்பா அம்மா எங்க அப்படின்னும் அவன் கேக்குறான். அப்பா ரஜிதாவோ அப்பா அம்மா ஊருக்கு போறன்ட்டு கிராமத்துக்கு போறன்ட்டு கிளம்புனாங்க. ஆனா அவங்க எங்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னும் அவ சொல்றா. ரஜிதாவோ அவன் அம்மாவிடம் உடனடியா நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இப்பதான் அவளும் அவனுடைய அம்மாவும் மாலுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ண போறாங்க. அப்பதான் பிரகாஷும் உடனடியாக ரஜிதாவுக்கு போன் பண்றான். அவ போன் எடுக்கிறா. நீ இப்படி செய்வன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னும் அவள்கிட்ட பிரகாஷ் சொல்றான். உன்னை விவகாரத்து பண்றேன், நீதிமன்றத்தை சந்திப்போம் அப்படின்னும் அவன் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ரஜிதா ஒரே குழப்பமா வரா. அதுக்கு பிறகுதான் அனைத்து விஷயங்களும் அவளுக்கு புரியுது. இப்ப ரஜிதா எவ்வளவு அவனிடம் எடுத்து சொல்றா. ஆனா பிரகாஷும் சமரசாவல. சில நாட்களுக்கு பிறகு ரஜிதாவோட விவகாரத்தை வாங்கிக்கிறான். இப்ப பிரகாஷும் தன்னோட பெற்றோரோட வசிக்கிறான். ஆனா காலங்கள் கிடக்குது. நல்ல ஒரு உறவினர் பெண்ணை பார்த்து கல்யாணமும் முடிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு. ரஜிதாவோட வாழ்க்கையில பெரிய இடி இறங்கினது போல அவளுடைய வாழ்க்கை சிதைஞ்சு போகுது. அதாவது தன்னோட எண்ணம் நல்லா இருந்தா வாழ்க்கையே நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தவங்களை கெடுக்க நினைக்கிறோமோ கண்டிப்பா அவங்களே கெட்டு போவாங்க அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி உணர்த்துது. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.